இன்றைக்கி இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஈஸியாக வந்து இன்விசிபிளாக எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதாவது பிசுறு இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து ரைட் சைடு வர்றது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இப்போ கைடு மாற்றிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு உள்ளார வச்சு அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஈஸியாக வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் வச்சு தைச்சோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக ரைட் சைடு வரும். லெஃப்ட் சைடு வச்சு ரைட் சைடு வந்து தைச்சி திருப்பணும். இப்போ அதை வந்து வச்சிடலாம், வச்சு தைச்சி பார்ப்போம். தைச்சு உங்களுக்கு வந்து எப்படி வருது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இது வந்து பேக் நெக் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் எப்படி தைக்கிறது அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு சிங்கிள் ஃபுட்டில் தான் வந்து தைக்க முடியும். இது வந்து கைடு வந்து மாற்றிக்கிறங்க. இப்போ நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு வந்து விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தைச்சிக்கிறங்க. ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் வந்து மேலே விட்டுக்கிறங்க. நல்லா டைட்டாக வந்து தைக்கிற மாதிரி, அதாவது இழுக்காமல் ஓரளவுக்கு அந்த ஒட்டுலே வந்து தையல் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த த்ரெட்டு வந்து இந்த பக்கத்தில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து இப்படி வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இந்த பீஸை வந்து இதுக்கு மேலே வந்து போட்டுக்கிறோங்க. இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க. இப்போ அந்த தச்சிருக்க பீஸை வந்து கரெக்டாக பெரட்டி போட்டுக்கிறோங்க. பைப்பிங் வந்து வச்சுருக்கிறது கீழே வந்துடணும். இந்த பீஸ் வந்து கரெக்டாக மேலே வரணும். இந்த மாதிரி இதை கரெக்டாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு அளவு வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸ் மாறிடாமல் அதையும் நம்ம தைக்கிறதுல வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஒட்டில் அப்படியே தையல் போட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிடுங்க. அதை வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே சிசர் கட் போட்டுடலாம். இப்போ பக்கத்தில் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. நல்லா நீட்டாக வந்து கிராஸில் கட் பண்ணுங்கள். இப்போ இந்த பீஸை வந்து இதை அப்படியே திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இந்த ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இன்னும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். அந்த நாட்டு இது வந்து த்ரெட்டு வந்து அதை அப்படியே வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த பீஸ் வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள் நமக்கு. இப்போ இந்த பக்கமும் நமக்கு வந்து பிசுறு இல்லை, இந்த பக்கமும் பிசுறு இல்லை. இப்போ இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தையல் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு தையல் தான் வந்து போடுறேன். ஒரு தையலே போதுமான அளவு. இப்போ அதை சுற்றி ஓட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பக்கம் வந்து தைச்சிட்டேன், அதாவது லெஃப்ட் சைடு வர்ற பக்கம் வந்து தைச்சிட்டேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வர்றது வந்து தைச்சாச்சு. இப்போ நான் ரைட் சைடு வந்து நான் உங்களுக்கு வந்து தைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இது ரெண்டும் ஒரே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து இது வந்து பின்னாடி கழுத்து அதாவது தைச்சு நீட்டாக வந்து தனியாக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பிசுறும் வந்து உள்ளுக்குள்ளேயும் இல்லை, நமக்கு வந்து நீட்டாக உள்ளே போயிடுச்சு. இப்போ இன்னொன்று நான் வந்து தைச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் வந்து நீட்டாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ரைட் சைடு வர்றது, இது வந்து லெஃப்ட் சைடு வர்றது. இப்போ ரெண்டு பக்கமும் வந்து பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பைப்பிங் வந்து நூல் வந்து கொடுத்துருக்கிறதுனால அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாரீ வந்து இந்த கலரு. நான் அந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ஸ்லீவுக்கு பைப்பிங் வச்சு கண்டிப்பாக அந்த டிசைன் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சிம்பிளாக வந்து கைக்கு பைப்பிங்க்கும் ஒரு கோன் டைப்பில் வந்து ஸ்லீவுக்கு வந்து டிசைனும் அதை நான் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து நான் தனியாக வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறத வந்து
புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறது வந்து உடனே நீங்கள் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.